வீடியோவில் ஜியோவோட நியூ பிளான்ஸ் அதில் முக்கியமான பிளான் பார்த்தீங்கன்னா இந்த இன்கமிங் மட்டும் எனக்கு வந்தால் போதும். ஓகேங்களா, பேசிக்கான பிளான் சொல்லுங்கள், நெட்டில் எனக்கு தேவையில்ல, கால் மட்டும் வந்தால் போதும் அப்படின்ற பிளான் தான் இது. நான் எப்போதுலேருந்தோ கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு மேலே இந்த பிளான் தான் யூஸ் பண்ணுறேன். அதேமாதிரி இந்த பிளான் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் கிடைக்கவே கிடைக்காது. வெறும் ஷாப்பு ரீசார்ஜ் ஷாப்பில் ஆஃப்லைனில் மட்டும்தான் உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணுற ஆப்ஷனும் இருக்கும். ஜியோ ஆப்பில் பண்ணிக்கலாம். ஜியோ ஆப்பில் அந்த ஆப்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆன்லைனில் ஜியோ ஆப்பில் மட்டும், மற்ற இடத்துல ஷாப்பில் மட்டும் பண்ணுறேன். வேறு எந்த ஆன்லைன் கூகுள் பே, ஃபோன்பே அதில் எதுலேயுமே இந்த பிளான் வந்து இருக்காது. இந்த பிளான் மட்டும். இது பார்த்திங்கன்னா 395 இருந்துச்சு, அதை தான் இப்போ 479 ஆகியிருக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த பிளான் வந்து 395 இருந்தது, 479 ஆகிட்டாங்க. இது வந்து நான் எப்போத்துலேருந்தோ போடுற பிளான். ஃபஸ்ட்டு என்னோடய பிளான் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் 1 மந்தில் இதேமாரி இருக்கிற பிளான், 1 இயரில் இதேமாரி இருக்கிற பிளான் பார்த்துருவோம். இதெல்லாம் பார்த்துக்கலாம். நம்ம சேனல் நீங்கள் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங் யூஸ் பண்ணி நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா எனக்கு நெட்டு அதிகமாக தேவையில்லை. ஏன் அப்படின்னா வீட்டில் நெட் கனெக்ஷன் இருக்குது. அதனால் மேக்ஸிமம் அதில் வீட்டில் இருக்கிற சமயத்தில் தான் அந்த நெட்டு தான் யூஸ் பண்ணுறோம். வெளியும் பார்த்தீங்கன்னா இன்னொரு மொபைல் இருக்குது. அந்த மொபைலில் ரீசார்ஜ் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு செகண்டரி சிம்முன்னு சொல்லலாம். இது ஒன்லி காலுக்காக யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, காலுக்காக அதிகமாக யூஸ் பண்ணுறேன். நெட்டுக்காக இதை பெருசாக யூஸ் பண்ணுறதே இல்லை. ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுறேன் நெட்டுக்காக. அதுக்காகவே பார்த்தீங்கன்னா அதில் 395 பிளான் போட்டிருந்தேன். இப்போ விலை ஏறினதுனால அது 479 ஆயிடுச்சு. ஸோ இந்த 479 நான் இன்றைக்கி ரீசார்ஜும் பண்ணிட்டேன். ஜூலை 4 ஜூலை 3 நேற்று தான் விலை ஏறிச்சு. இன்றைக்கி ஜூலை 4 எனக்கு இன்றைக்கி தான் பிளான் முடிஞ்சது. இன்றைக்கி நான் ரீசார்ஜும் பண்ணிட்டேன். ஸோ இதில் என்னென்ன டேட்டா வேலிடிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா வேலிடிட்டி பொறுத்த வரைக்கும் 84 நாள் 3 மாதம். ஓகேங்களா, டேட்டான்னு பார்த்தீங்கன்னா வெறும் 6 GB டேட்டா மட்டும் தான் தருவாங்க. அந்த 6 GB முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான், உங்களுக்கு டேட்டா எதுவும் கிடைக்காது. நீங்கள் வேணும்னா டேட்டா பேக்ஸ் போட்டுக்கலாம். எனக்கு நான் வேணுன்ற சமயத்தில் என்னென்னா அந்த 1 GB டேட்டா பேக் மட்டும் போட்டுப்பேன். எனக்கு நெட் கனெக்ஷன் இருக்கிறதுனால இந்த பேக்கே எனக்கு போதுமானதாக இருக்குது. ஸோ இந்த பேக்கோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போ பார்ப்போம். 479 வேலிடிட்டியை பொறுத்த வரைக்கும் 64 நாள் வேலிடிட்டி. டேட்டாவை பொறுத்த வரைக்கும் 6 GB டேட்டா தான். ஓகேங்களா, மொத்தமே 6 GB தான். கால்ஸை பொறுத்த வரைக்கும் அன்லிமிட்டட் கால்ஸ் தான். நீங்கள் எத்தனை கால்ஸ் வேணாலும் படிக்கலாம். எஸ்எம்எஸை பொறுத்த வரைக்கும் 1000 SMS. ஸோ இந்த பேக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கால், டேட்டா, எஸ்எம்எஸ் இப்படி எல்லாமே வந்துடும். ஏன்னா ஒரு சிலர் வந்து ஓடிபிக்காக மட்டுமே யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் இந்த பிளான் பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு சிலர் வந்து இன்கமிங் வந்தால் போதும், அவங்களுக்கான பெஸ்ட்டு பிளான்னு சொல்லலாம். ஜியோவில் 479 395 தான் இருந்தது. இப்போ 479 மாற்றிட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஓடிபி மட்டும் வந்தால் போதும்னா இந்த பிளான் போட்டுக்கலாம். இல்லை எனக்கு இன்கமிங் கால்ஸ் மட்டும் வந்தால் போதும், இல்லை எனக்கு கால் மட்டும் வந்தால் போதும் அப்படின்றவங்களுக்கும் இது பெஸ்ட்டான பிளான்னே சொல்லுவேன். இது எல்லாமே ஜியோ டிவி, ஜியோ சினிமா, ஜியோ கிளாட் இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளானில் ஜியோ 5G எனக்கு இப்போ நான் இந்த வீடியோ போடுற இந்த சமயத்தில் எனக்கு ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த இதில் என்ன சொல்லியிருந்தாங்க, 2 GB டேட்டா மேலே போட்டால் தான் அதில் மட்டும் தான் பிளான்ஸு ஒர்க் ஆகும் அப்படின்னாங்க. ஆனால் இந்த பிளான்லேயும் எனக்கு இப்போது ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. பார்ப்போம், ஒரு வேளை இந்த பிளானில் வேறு எதனா சேஞ்சஸ் கொண்டு வராங்களா, ஜியோ 5G வந்து கட் பண்ணுறாங்களா. ஆனால் இது நான் போட்ட உடனே அதுதான் செக் பண்ணேன், 5G வருதா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு 5G கிடைக்க சொல்ல என்னென்னா கொஞ்சம் அன்லிமிட்டட் அந்த 6 GB தாண்டியும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். நான் செக் பண்ணிவிட்டேன், நான் ரீசார்ஜ் பண்ணி செக் பண்ணிட்டேன், 5G வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இது ஒரு பெஸ்ட்டான பிளானுன்னே சொல்லுவேன் இந்த 3 கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு. எனக்கு ஓடிபிக்காக மட்டும்தான் ஜியோ சிம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு பிளான் அப்படின்றவங்களுக்கும் சரி, நான் காலுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கும் சரி, எனக்கு இன்கமிங் மட்டும் வந்தால் போதும், ஏன்னா இன்கமிங்னு ஒரு பிளானும் கிடையாது ஜியோவில் அப்படின்றவங்களுக்கு இந்த பிளான் பெஸ்ட்டாக இருக்கும். இது 3 மந்த்துக்கு. 1 மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா 189 28 நாள் வேலிடிட்டி. மொத்தமே உங்களுக்கு 2 GB டேட்டா தான் வரும். ஓகேங்களா, ஸோ அன்லிமிட்டெட் கால்ஸு, 300 SMS. இது 1 மந்த்து தான், 28 நாள் தான். இது வந்து 1 மந்த்துக்கு. 3 மந்த்துக்கு தான் இப்போ நம்ம பார்த்தா 479. 1 இயர் வேணும் அப்படின்றவங்களுக்கு 336 நாள் வேலிடிட்டி, 24 GB டேட்டா. மொத்தமாகவே 24 GB டேட்டா தான், 3600 SMS, அன்லிமிட்டெட் கால்ஸு. ஸோ இந்த பிளான்ஸை மேக்ஸிமம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இயர்லி பேக் அவாய்ட் பண்ணுவேன். ஏன் இயர்லி பேக் அவாய்ட் பண்ணுறேன்னா, திடீர்னு நம்ம சிம்மை சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்ற சொல்ல அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுவே 1 மந்த் 3 மந்த்து பிரச்சனையே இல்லை. திடீர்னு நம்ம சிம்மை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா எம்என்பி பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதனால் இயர்லி பிளானை வந்து நான் அவாய்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். இயர்லி பிளான் வந்து நான் பெருசாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா ஏதோ நீங்கள் பிளேஸ் சேஞ்ச் பண்ணுறீங்க, அந்த இடத்துல ஜியோவே சுத்தமாக வரல அப்படின்ற சமயத்துலாம் இயர்லி பிளான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மந்த்லி பிளானும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், 189. ஸோ எனக்கு ரெக்கமெண்டட்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 மந்த் பிளான் எனக்கு பெஸ்ட்டாகவே இருந்தது. மற்றவங்களுக்கும் இந்த பிளான் கண்டிப்பாக பெஸ்ட்டாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இன்னுமே ஒரு சிலர் வந்து விலை ஏறினது தெரியாமையே இருக்கிறாங்க. 395 395ன்னு சொல்லிட்டு இன்னுமே இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. 395 கிடையாது, 479 விலை வந்து மாறிடுச்சு. இதேமாதிரி ஒரு சில பிளான்ஸ் அடுத்தடுத்த வீடியோவில் 2 GB டேட்டா பிளான்ஸ், 3 GB டேட்டா பிளான்ஸ்னு அடுத்தடுத்த வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.